சமுதாயத்தினர் சார்பாக இன்று கடலூர் மாவட்டம் மங்கலம்பட்டியில் முதலமைச்சரையும் தமிழக அரசையும் நிறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்துக்கு எதற்கென்றால் தமிழகத்தில் பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் விஸ்வகர்மா யோஜனா என்ற திட்டத்தை ஒருபோதும் நான் தமிழகத்தில் வரவிட மாட்டோம் என்று கூறிய தமிழக முதலமைச்சரையும் இதை பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய தமிழக அரசையும் கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம். தமிழக முதல்வருக்கு எங்களுடைய வேண்டுகோளாக வைக்கிறோம். முன்பு இருந்த பெரியார், அண்ணா, கலைஞர் அவர்கள் சார்பாகவும் அதற்கு முன்பு இருந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாகவும் இங்கு இந்த விஸ்வகர்மாக்கள் என்றால் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சமுதாயம் என்பதை அவர்களுக்கு தெரியும். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய தமிழக முதலமைச்சர் நாங்கள் அரசியல் செய்ய வேண்டும், நாங்கள் கட்சி நடத்த வேண்டும், நம் திராவிடம் என்று ஓட்டு வாங்க வேண்டும் என்ற காரணத்தினால் இந்த விஸ்வகர்மா யோஜனா திட்டத்தை தமிழகத்தில் நாங்கள் அமல்படுத்த மாட்டோம் என்று கூறி இந்த தமிழகத்தை ஒட்டுமொத்த தொழிலாளர்களையும் இழிவுபடுத்தி வருகிறார். அவருக்கு இந்த நேரத்தில் கண்டனமாக தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுடைய ஜாதியையோ எங்கள் குலதெய்வத்தையோ இனி வருங்காலங்களில் நீங்கள் பேசக்கூடாது. ஏனென்றால் இது நேற்று மழைத்த திராவிடம் மாதிரி கிடையாது. இது குறைந்தபட்சம் ஒரு 10,000 ஆண்டுகளுக்கு வளர்ந்த உலகம் தோன்றும் முன்பு இது விஸ்வகர்மா என்பது விஸ்வகர்மாவில் வடிக்கப்பட்ட சிலைகள் தான் இங்கே தமிழகத்தில் மொத்தமே இருக்குது. இன்றைக்கு தமிழகத்தில் உலக அதிசயம் என்றால் தஞ்சை பெரிய கோயில், இந்த மாதிரி எல்லாமே வடித்தது யார் என்றால் விஸ்வகர்மா தான். அதை மனதில் கொண்டு தமிழகத்தில் நீங்கள் ஆட்சி செய்வதற்கு இந்த தொழிலாளர்கள் வயிற்றில் அடிக்க வேண்டாம். ஏன்னா எங்களை மாதிரி இந்த 5 தொழில் செய்வார்கள், 5 தொழில் கூட 13 தொழிலையும் சேர்த்துக்கிச்சு மத்திய அரசாங்கம். எங்கள் 5 தொழில்னாக்கா கொல்லர், தச்சர், கண்ணார், சிப்பி, பொற்கொல்லர், அது இல்லாமல் இந்த பார்பார் ஷாப்பு, செலவர் தொழிலாளி, கொத்தனார், ஆட்டோ ஓட்டுநர், தண்டி வெள்ளத்தண்டி இந்த மாதிரி எல்லாத்துக்கும் இந்த 1 லட்ச ரூபாயை 13,000 கோடி ஒதுக்கிய மத்திய அரசை இவங்க கண்டித்து அந்த திட்டத்தை நாங்கள் வரமாட்டோன்றாங்க. தயவு செய்து எங்கள் சார்பாகவும் எங்கள் சமுதாய சார்பாகவும் அவருக்கு கண்டனம் தெரிவித்துக் கொண்டு இந்த வார்த்தையை திரும்பி பெற்று இந்த 13,000 கோடியை உடனடியாக தமிழகத்தில் அமல்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். நேரும் பட்சத்தில் தமிழக அரசையும் முதலமைச்சரையும் கண்டித்து தமிழகம் முழுக்க கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துவோம் என்று கூறிக்கொள்கிறோம்.